இந்த தத்துவப்படிதான் நீங்க எல்லாத்தையும் உங்களுக்குள்ள வச்சிருப்பீங்க. ஒரு யோகி என்ன பண்ணுவாருன்னா, எப்பயுமே இந்த யோகின்ல எந்த யோகியுமே உங்களுக்கு என்ன செய்ய போறோங்கிறத சொல்ல மாட்டாங்க. அது சொன்னா அவர் மேக்சிமம் யோகியா இருக்க முடியாது. சொல்லாம செய்யணுங்க. உங்களுக்கு எப்ப எப்படி வேணும், எப்ப எதை கொடுக்கணும். நீங்க கேட்பீங்க 1000 விஷயம், 1000த்தையும் கொடுத்துருக்க முடியாது. புரியுதுங்களா? 1000 விஷயத்தையும் கொடுக்கறது ஒரு மனிதன் கொடுப்பான். ஆனால் ஒரு யோகி 1000 விஷயத்தையும் எடுத்து போய் கையில கொடுத்தா அதை தூக்கிட்டு போறதுக்குள்ளே செத்து போயிடுவான். அப்ப என்ன செய்யறாங்க? என்னுடைய அனுபவத்துல ஆயிரக்கணக்கான இடங்களை நான் சந்திச்சிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான அனுபவங்களை பெற்றிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான இடங்களும் ஆயிரக்கணக்கான அனுபவங்களும் ஒன்று சேர்ந்ததுனாலதான் மறைக்கப்பட்டிருக்கிறது ஓரளவு தெரிய தொடங்குச்சு. இல்லைன்னா என்ன ஆகும்? அப்ப ஒரே நாளுல, ஒரே வருடத்துல, ஒரே மாதத்துல இது நடந்துச்சானா இல்ல. பல வருடங்கள் தேவைப்பட்டுச்சு, பல நாட்கள் தேவைப்பட்டுச்சு, பல அவமானங்கள், பல கண்ணீர்கள் தேவைப்பட்டுச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி போக வேண்டிய பிரயாணத்துல தொய்வு இல்லை, போக வேண்டிய பாதையில மாற்றம் இல்லை. எல்லாம் எது நடக்கணுமோ அது நடந்துச்சு. ஊரே இது ஒரு துக்க வீடு என்று அழுது கொண்டிருந்தார்கள். நம்மள மாதிரி ஆளை பார்த்துட்டு. நம்ம சோகத்துல இருக்கோம், வறுமையில இருக்கிறோம், தோத்துட்டோம், சொந்த பந்தமா எல்லா செயல்லையும் தந்துட்டோம்னு ஒரு மனிதன் செத்த வீட்டுல அழுததை நீங்க பார்த்திருக்கீங்க துக்கன்னு. வாழ்க்கையில நோய்பட்டவனோ, வாழ்க்கையில தொழில தோத்தவன் வீடு கூட துக்க வீடு தான். அத சொல்லி நம் உறவினர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு நம்மளை பத்தி பேசுவாங்க. நம் நண்பர்கள் நம்மளை பத்தி சொல்லுவாங்க, நான் அப்பவே அந்த தொழில் செய்ய வேண்டாம்னா துமர் எடுத்து போய் பண்ணான். அப்ப எல்லோரும் என்ன நினைப்பார்கள்? அங்கு துக்க வீடாக நினைத்து நம்மளை பேசுவார்கள். அதே போல துக்க வீடாக எண்ணிதான் என்னை போன்றவர்களை நகைத்தார்கள், பேசினார்கள். ஆனால் அங்கு நடந்தது வேறு. துக்க வீட்டுல ஒரு 4 பேர் உட்காந்து அழுவான், இல்ல சோக கீதங்களா அங்க மூஞ்சி எல்லாம் பார்த்தா வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்களா, வாழ்க்கை போயிடுச்சுன்னு. ஆனால் அங்க இருக்கப்பட்டவன் எல்லாம் சித்தர்களும் யோகிகளும் இருந்தான் என்னை சுத்தி. வெளியில துக்க வீடு, உள்ளே அது சொர்க்கமாக இருந்தது. அது தெரியல அவங்களுக்கு. உள்ள இப்படி ஒரு செயல் நடந்து கொண்டு இருப்பது என்பது தெரியல. அதனால அந்த இடத்தில் காத்திரு. இது துக்க வீடுன்னு சொன்னவங்க எல்லாரும் இது கல்யாண வீடு, இது வணங்கப்படுகிற வீடு என்பது ஒரு நாள் தெரியும், ஒரு நாள் அப்ப புரிஞ்சுக்குவாங்க. அப்படிங்கிற அந்த செயல் தான் அடிப்படையாக மாத்தினது, அடிப்படையாக செயல் வடிவம் செய்யறது. நீங்கள் ஒரு சின்ன பலவீனம் அடையும் போது மருத்துவரை நம்புறது, உங்க நண்பர்களை நம்புறது, பக்கத்துல இருக்கிறவங்களை நம்புறதை தாண்டி உங்களை நம்புங்க. உங்க மாத்திரை, உங்க மருந்து, உங்க டாக்டரோட நீங்க ரொம்ப பலமான ஆளுன்னு என்னுடைய ஆய்வுல நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், நான் பார்த்திருக்கிறேன். நான் உணர்ந்து சொல்றேன். ஏன்னா பெரும் மருத்துவ சம்பந்தமாக ஒரு செட்பேக்கை நான் சந்திக்கும் போது உடல் ரீதியாக எனக்கும் மருத்துவருக்குள்ள இருக்கிற அந்த கிளாஸ்ல அதை தாண்டி வெளியில வந்து என் உடலை நான் தயார் செய்தேன். அதற்கு வழிகாட்டியது இந்த உள் உணர்வும் அந்த சரணாகதியும் தான். அதே போல குழந்தைக்கும் மனைவிக்கும் ஒரு செட்பேக் வரும்போதும் அதையும் அதே பாணியில கையாண்டேன். அந்த செயலிலிருந்தும் மீண்டு வந்தோம். எந்த மேஜிக்கும் செய்யல, காத்திருந்தோம். வலிமையாக தாக்கு பிடிச்சு நிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். இது மக்கள்கிட்டும் கிடைக்கப்படணும். மக்கள் எப்படின்னா வலிமையா மாறணும், ஒரு இரும்பு மாதிரி மாறணும், ஒரு சுயம்பு லிங்கம் மாதிரி மக்கள் உருவாகணும். மக்களுக்கு போதனைகள், மோட்டிவ், தவறான பாதையில் அவங்க கைட் பண்றது, தூண்டி விடுறது இருக்கக்கூடாது. மக்கள் கையில ஒரு லாட்டரி சீட்டை கொடுக்க கூடாது. இந்த வந்துருவாரு அவரு, உனக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் தருவாரு, இந்த இப்படியே நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த நரம்பு இப்படி 3 வாட்டி சுத்தி 4வது வாட்டி வந்து இங்க நின்றும், அப்படிலாம் செயல் கிடையாது. ஏதாவது ஒரு யோகி ஒரு சீடங்கிட்ட ஆரம்ப காலகட்டத்துல பெரிய தியானத்தை பத்தியே பேச மாட்டார். பிராக்டிக்கலா அவங்க 2 பேருக்குள்ள என்ன உரையாடல் இருக்கும்னா, உண்மையை சொல்கிறேன், இந்த இடத்துக்குள்ள நீ எப்படி கடந்து போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கணும். பெரும் செயலை பற்றி செய்ய மாட்டார்.
உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு மரத்தை பிடிச்சிக்கிட்டு விவேகானந்தர் சுத்தி சுத்தி வந்தாரு, ராமா ராமான்னு. ராமகிருஷ்ணர்கிட்ட வந்து சொன்ன போது ராமகிருஷ்ணர் அவனை விடு அப்படின்ட்டாரு. நிக்கவே இல்லை. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணாருன்னா, அவனை தூக்கிட்டு வாங்கடான்ட்டாரு. பிடிச்சி இழுத்தா வரமாட்டாரு. பிடிச்சி தூக்கிட்டு வந்து உட்கார வச்சோடனே ஒரு 5 நிமிஷம் அவர் அமைதிப்படுத்திட்டு ராமகிருஷ்ணர் என்னமோ சொன்னாரு, நரேந்தா ஏன் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ற? நீ இந்த மரத்தை பிடிச்சி இப்படி ராமா ராமான்னு சுத்துனா நீ யோகி ஆயிடுவியா? இதெல்லாம் கடந்து வந்தவன்டானா. ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணாத. ஆர்ப்பாட்டம் பண்ணி பெரிய ஒரே நாள்ல சித்தராயிருவேங்கிறதெல்லாம் செய்யாத. அமைதியா இரு. உனக்கு என்ன செய்யணுங்கிறது காலத்துக்கு தெரியும், பிரபஞ்சத்துக்கு தெரியும், எனக்கு தெரியும், காளிக்கு தெரியும். நீ உன்னோட அது என்ன பண்ணும்னா தன்னுடைய ஐடியாவிலேயே அது செயல்படும். நான் வேகமா ஒண்ணு பண்றேன் பாரு அப்படின்னு ஒண்ணு இறங்கும். உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் அதுதான். ஒரு தியானத்தை நீங்க பெற்றுவீங்க, ஒரு தியானத்தை கத்து கொடுத்துருவாங்க. வீட்டுல போய் என்னன்னா கடுமையான வேற ஒரு பயிற்சிக்குள்ள போயிருவீங்க. ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்துருவீங்க, அது உங்களை ஸ்பார்க் ஆக்கி வேற ஒரு வேலையை பார்த்துருவீங்க. நிறைய பேர் நெற்றி போட்டுல முதல் நாள் ஒளியை பார்த்துக்கிட்டு பல ஆண்டுகளா ஒளியை தேடி தேடி பெரிய தலைவலியை உண்டாக்குனவங்க எல்லாம் எனக்கு தெரியும். ஒளியெல்லாம் அப்படி பார்த்து உடனே கண்டுபிடிச்சு அதை எடுத்துட்டு வர முடியாது. அது என்ன புதையெல்லாம் அது. தலையில ஒருத்தன் ஒளியை பார்க்கறதோ இல்ல நெற்றிக்கண்ணை பார்க்கறதோ உடல் முழுக்க பருவ மாற்றம் அடைஞ்சாதான் இது சரிப்பட்டு வரும். ஒரு பகுதி மட்டும் எப்படி வேலை செய்யும்? எந்த யோக மரபுல இருக்கு? அப்படி தலையில நேரடியா நெற்றி போட்ட விட்டு வச்சிருந்தா நெற்றிக்கண்ணு திறந்துரும், அங்க வந்து ஒளி கிடைச்சிருன்னு எவன் சொன்னா? என் உடல்ல இருக்கிற சுண்டி விரல் முத கொண்டு வேலை நடந்தாதப்பா உன் நெற்றிக்கண்ணு திறக்கும். உடல் இருக்கிற அத்தனை பகுதியில் இருக்கிற நரம்புகளுக்கும் ஒரு நல்ல தன்மை ஏற்பட்டாதான் நெற்றிக்கண்ணுக்கான ஒரு செயல் நடக்கும். நெற்றிக்கண்ணை அழுத்தக்கூடாது. ஒரு நரம்பு எப்படின்னா குழந்தை மாதிரி ஆயிரும். அப்படி போய் ஒரு உட்காரும் போது அது அழகா ஒடுங்கும். ஒடுங்கிறதுல தான் ஒரு வெளிச்சம் ஏற்படும். இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க ஒரு நல்ல உயர்ந்த யோகி என்ன பண்ணுவானா அழுத்தத்தை கொடுக்க மாட்டான். அப்படி போய் உட்கார்ந்தோன்னே அந்த ஒரு நரம்பு இன்னொரு நரம்போட போய் ஒடுக்கத்தை கொடுக்கும், ஒடுங்கும். அப்ப ஒரு பேர் வெளிச்சமாக அது அமைதியா என்ன பண்ணும்? இந்த 2 காற்றும் வாகித்து ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து ஒரு இடத்துல போய் சங்கமிச்சு அப்படி நின்றும். அப்ப சங்கமிச்சு நிற்கும் போது அந்த இடம் முழுக்க என்ன பண்ணும்? அந்த நரம்புகள்லாம் பூ போல மலர்ந்துடும். அங்கிருந்து ஒரு அணுக்களாக குட்டி 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 அணுக்களாக அப்படியே தெரிய தொடங்கி பேர் அணுக்களாக அந்த இடத்துல இருந்து ஒரு வெளிச்சமோ ஒரு காட்சியோ ஒரு செயல் வடிவமோ கிடைக்கும். அப்ப இந்த செயல் கிடைக்குதுன்னா உடல் முழுக்க வாகித்து உடல் முழுக்க எல்லா இடத்துலயும் ஒரு ப்ராசஸ் நடந்தாதான் இங்க நடக்கும். இடுப்பு பகுதியில் இருக்கிற நரம்பு முதல்ல வெளித்தாதான் அடுத்தபடியாக இந்த முன் பகுதியில் இருக்கிறதும் முதுகு தண்டில் இருக்கிற நரம்புகளும் ஒரு வேலை நடக்கும். அதே மாதிரி நெற்றி பொட்டுல தலையில ஒருத்தன் சாதிக்கணும்னா இதயத்துல சாதிச்சாதான் தலைய சாதிக்க முடியும். இதயம் இருக்குல்ல, இதுதான் ரொம்ப முக்கியம். இடுப்புல வேலை நடந்தவனுக்கு இதயத்துல சாதிக்கணும். சான்றிதழ் இங்க வாங்கணும். அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற வார்த்தையும் அகத்தீசா என்பதற்கும் இதய பகுதியிலிருந்து ஒருத்தன் சான்றிதழை வாங்கினா அவன் அடுத்ததுக்கு ஃபைல் மூவ் ஆகுறது எங்கன்னா தொண்டை குழிக்கு மூவ் ஆகும். உள்நாக்குன்னு சொல்ற இடத்துக்கு அவன் ஃபைல் மூவ் ஆகும். அங்கிருந்து அவன் அடுத்தது என்னன்னா பெடரியையும் நெற்றியையும் ஒன்னா ஒரு செயல் வடிவம் செய்யறதுக்கான வாய்ப்பை உருவாக்குவான். அதுக்கப்புறம் இந்த உச்சி குழிக்கும் இதுக்கும் இந்த 3 ஜங்ஷனும் வேலை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒருவேளை கிரகத்தால வேற கிரகங்கள் ஏதாவது நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தன்மை கூட உங்களை என்ன பண்ணும்? அந்த நரம்போட சேரக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு சுழற்சிக்குள்ளதான் ஒரு ஆற்றலுக்குள்ளதான் நம்மளோட இயக்கம் இருக்கிறது. இந்த யூனிவர்சல்ல இருக்கிற எல்லா அணுக்களாக இருக்கக்கூடிய இந்த கிரகம்னு சொல்லக்கூடிய இதுக்கும் நம்ம உயிர் துளிக்கு சம்பந்தம் இருக்கு. அப்ப ஒரு யோகிய பெரிய பெரிய யோகி உருவானதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஜாதகம் வேலை செய்யாம இருக்கும். ஆனா அந்த கோள்கள் இந்த காலத்துலதான் அவர் முழுமை அடைவார்னு இருக்கும்.
அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காலம் வரைக்கும் காத்துரு, அப்பதான் அந்த நரம்பு சேரும் போது வானிலை நமக்கு ஏத்த மாதிரி வரும். அந்த வானிலை மாற்றத்துக்காக காத்திருப்பாங்க சில யோகிகள். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, வால் நட்சத்திரம் தோன்றிடுச்சு, அந்த மாற்றம் நடக்க போதுன்னு. அதே போல சில யோகிகள் காத்திருப்பாங்க, அந்த உடல்ல அந்த பெரிய செயலை அனுபவத்தை பெறறதுக்காக காத்திருப்பாங்க. இங்க எல்லாம் எந்த கிளாஸ்லயும் அது கிடையாது. 3 நாள்ல திற, 30 நாள்ல திற, 90 நாள்ல திற, எப்படிங்க திறக்க முடியும்? அது ஒரு மனிதன் ஆகாயத்தோட கனெக்ட் ஆனவங்க. இந்த பூமி, ஆகாயம், மனிதன் 3 பேரையும் பிரிக்க முடியாது. கனெக்ட் ஆனவன். எல்லா சூழல்களையும் ஒரு ஆய்வு பண்ணி தான் ஒரு உடலை பெரிய ஞானவானாக மாற்ற முடியும், பெரிய செயல் வடிவம் பண்ண முடியும். தியானம்ங்கிறது சும்மா பரவசம் அடையிறதோ, சிவபெருமானையோ பெருமாளையோ காட்சியா காண்றதோ, இல்ல நமக்கு ஒரு பெரிய செயல் நடக்கிறதோ, வாக்கு சொல்றதெல்லாம் தியானமே கிடையாது. இதெல்லாம் தியான லிஸ்ட்லே இல்ல. ஒரு நல்ல யோகிகிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல்லாம் தூக்கி இப்படி ஓரமா வச்சுருவாரு. இதெல்லாம் தியானமே கிடையாது. யாரு தியானம்னு சொன்னா? ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயான்னு காதுக்குள்ள ஹெட்போனை போட்டு உட்கார்ந்தா குழந்தை நரம்பு கூட வெளிப்படைங்க. இதுக்கு ஒரு குரு எல்லாம் வேண்டாம். நீ சங்கொலிய கேட்டுக்கிட்டே இருந்தனா டெய்லியும் உன் உடல்ல எல்லா உடல்லையும் மாற்றம் நடக்கும், எல்லா உடலுக்குள்ளேயும் ஒரு செயல் வடிவம் நடக்கும். ஆனால் தியானம் என்பது அப்படி இல்லை. எல்லாத்தையும் சரி செய்து சமன் செய்து காலத்தோட கணந்து அதோட கனெக்ட் பண்ணி அப்படி எடுத்துட்டு போகணும். அப்படி எடுத்துட்டு போனாதான் பெரும் யோகிகளுடைய செயல் வடிவத்தை பெற முடியும், பார்க்க முடியும். புரியுதுங்களா? ஒரு மனிதன் சபிக்கப்படுறான், சாபத்துக்குரிய ஆளாகிறான். ஒரு மனிதன் குருவோட கோபத்துக்கு ஆளாவரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு 70 விழுக்காடு யோகிகளே இறைவனு கோபத்துக்கு ஆளாயிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க லிஸ்ட்ல. அப்ப அவர்கள் எல்லாம் அந்த வடிவத்துக்குள்ள அவசரப்பட்டு பண்றது. அவர்கள் ஒரு இடத்தை போய் தொட்டோன்னு அந்த இடத்துக்குள்ள இருந்து தீவிரமாக வேலை செய்ய தொடங்கிடுவாங்க. அப்ப அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா காத்திருக்காம வேலை செஞ்சு போடுவாங்க. ஒருத்தர் சமாதி அடையணும், சமாதி அடையறதுக்கு குரு கொடுத்துட்டாரு உத்தரவு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த டயத்துல சமாதி அடையாம உட்காந்துட்டார். சமாதி அடையிறதுக்கு என்னன்னா, உங்களை சமாதிக்கு முன்னாடியே அண்ணா ஆகாரம் எதையும் எடுக்காம உங்களுக்கு ஒரு செட் பண்ணி உள்ளுக்குள்ள உணர்த்தி, நீ ஒரு இடத்துக்குள்ள உட்காந்து எப்படி தவம் செய்யணும், அதை எப்படி சூட்சமத்துக்குள்ள என்னென்ன நிகழணும், எங்கிருந்து ஒரு செயலுக்குள்ள போய் இந்த சுவாசத்தை ஒடுக்கணுங்கிறத சொல்லி கொடுத்துருவாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப அந்த காலத்துல ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு அமைதியில் இருக்கணும். அப்படி இருக்கிற நேரத்துல ஒருத்தர் இருக்கல, அடுத்தது 1 மாசம் 2 மாசம் கழிச்சு அவர் சமாதி ஆகுறாரு. ஆனால் அவர் சமாதியை ஒரு நாய் கூட திரும்பி பார்க்கறது இல்லை. அவருக்கு அந்த அங்கீகாரம் பிரபஞ்சத்தால பறிக்கப்பட்டுரும். ஒரு சாபம் மாதிரி ஆயிரும். ஊரே சுத்தி, ஊர் மக்கள் எல்லாம் சுத்தி போவாங்க. அந்த சமாதிக்கு எவனுமே போக மாட்டான், ஒருத்தன் கூட போக மாட்டாங்க அந்த சமாதிக்கு. இது மாதிரி நான் பார்த்திருக்கேன் நிறைய சமாதி. அது என்னன்னு போய் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அந்த காலத்துல அவர் அடையாம போனா அடுத்த காலம் வந்துடும். அந்த காலத்துல அவர் அடையும் போது அந்த கோள்களுடைய தன்மையில இவரை யாவனுமே வணங்க மாட்டான். அந்த தன்மையில வணங்க கூடாது, அந்த செயல் வடிவத்துல அவரை வணங்க கூடாது. இப்ப ஒரு யோகியே என்ன பண்ணுவார்னா, இந்த காலகட்டத்துல ஞானம் அடைஞ்சாதான் பிறர் வணங்குற மாதிரி இருக்கும். நிறைய யோகிகள் காடு மலைகள் இருந்தவங்க மக்களை சந்திக்காததுக்கு உயர்ந்த காரணம் என்னன்னா, அவங்களோட தன்மையில சந்திச்சாங்கன்னா உங்களுக்கு வேற மாதிரி பாதிப்பை கூட ஏற்படுத்திடும். சந்திர கிரகங்கள்னா வரும்போது கோவிலை சாத்தி வைக்கிறாங்கன்னா அலைவரிசைகள் அதி தீவிரமா இருக்கும். அந்த அலைவரிசைகள் தீவிரமா இருக்கிறத எவன் தாங்குவான்னா யோகி மட்டும்தான் தாங்குவான். கருவறையில இருக்கிற கோயில் சிலருக்குல அதே கிராக் ஆனாலும் ஆகி போயிடும். அவ்வளவு தீவிரமா வரும் அந்த அலைவரிசை. அப்ப அந்த அலைவரிசை நேரத்துல கோயில் பக்கம் போகாத, அன்ன ஆகாரம் எடுக்காத, அமைதியா இரு ஒரு இடத்துக்குள்ள அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம் தான். அதே மாதிரி ஒரு அலைவரிசையில ஒருத்தர் ஞானத்தை பெற்றுட்டாருன்னா அவர் மக்களை சந்திக்க மாட்டார். அவருக்கு உள் உணர்வு உணர்த்தும், இந்த நேரத்துல சந்திக்க முடியாது. இததான் பதஞ்சலியோட யோக சூத்திரத்துல கூட சொல்லியிருப்பாங்க. நீங்க அதை பார்த்திருக்கலாம். ஒரு திரையை போட்டு அவர் அந்த பக்கம் இருக்கிறவங்களை பார்க்காம இந்த பக்கம் இருந்தார். ஏன்னா அந்த தன்மையில பார்த்தா அவங்க வேற மாதிரி ஆகி போயிருவாங்க.
அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா பாடலாக குறிப்பாக எழுத்து வடிவமாக எழுதி ஒரு இடத்துல செட் பண்ணி வச்சுட்டு இந்த காலகட்டம் கழிச்சு இன்னொரு சில மாதங்கள் கழிச்சு நம் வம்சாவளியை சார்ந்த குரு பரம்பரையிலேருந்து ஒருத்தன் வர்றவன் இதை மக்களிடம் கொடுப்பான். அப்ப இந்த பாடல்கள் எல்லாம் மக்கள் பயன்பாட்டுக்கு போய் பயன்படுத்தட்டும், ஆனா நம்ம நேரடியா களப்பணி செய்யக்கூடாது அப்படின்னு காத்திருப்பாங்க. இதெல்லாம் இருக்கு. ஒரு ஒரு அடிப்படையே இல்லாம ஒரு தியானத்தை மேற்கொள்ளக்கூடாது. ஒரு அடிப்படை குறிப்புகள் இல்லாம ஒரு செயல் வடிவம் செய்யக்கூடாது. மக்கள் வர்றாங்கிறதுக்காக சர்க்கரை அள்ளி வழங்கக்கூடாது. மக்கள் நம்மளை நம்புறாங்கிறதுக்காக ஒண்ணு செய்யக்கூடாது. அதுக்கு எதுக்கு எப்படி செய்யணும்னா அவர்களை அறிந்து அவர்களுக்கு இந்த காலகட்டத்துல என்ன கொடுக்கணும், இந்த நேரத்துல இந்த நிமிடத்துல இந்த காஞ்சி பெரிய இந்த இடத்துக்குள்ள வந்திருக்காங்க, இவங்களுக்கு என்ன வழங்கப்படணுமோ அது வழங்கப்படும், அதுதான் கொடுக்கணும். அதை விட்டுட்டு வேற ஒன்றை கொடுத்துடக்கூடாது. நம்பிக்கை அடிப்படையிலயும் உங்கள்கிட்ட ஒண்ணு கொடுக்க கூடாது. நான் இறைவனை நம்பி ஒண்ணு கொடுக்குறேன் அப்படிங்கிறதும் இல்லை. ஞானம் என்பது நம்பிக்கை அடிப்படையில நடக்காது. ஒரு தனி மனிதன் நம்பிக்கை அடிப்படையில வேலை செய்வான். ஆனா ஞானம் என்பது கண்டறிந்து தான் வேலை செய்யணும். யாரு அவருக்கு என்ன இந்த காலகட்டத்துல என்ன செய்யப்படணும் அதுதான் வேணும். அது இல்லைன்னா சரியா இருக்காது. இப்ப நீங்க பார்த்திருக்க எந்த கிளாஸ்லயாவது நம்பிக்கை அடிப்படையில நடக்குதா? கண்டறிந்து ஒரு வேலையை கொடுக்கறாங்களா? இது வேணும்ல. அப்ப நமக்கு எப்படி இருக்கணும்னா அந்தந்த காலகட்டத்துக்குன்னு ஒரு செயல் வடிவம் இருக்கு. அத உள்வாங்கி நாங்க ஒரு யோகி என்னன்னா பயமுறுத்த மாட்டாரு, மக்கள்கிட்ட வெளிப்படையா சில விஷயத்தெல்லாம் உரையாட மாட்டாரு. என்ன பண்ணுவாருன்னா மௌனத்துல நான் உன்னை பார்த்துக்கிறப்ப நீ போப்பா அப்படின்றார். அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு தீராத கஷ்டமான காலகட்டத்துல அந்த கஷ்டத்தை அவன் அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு எந்த தொந்தரவும் வந்துடாம 100% இருக்கிறத 70% அவர் வாங்குவார். அவர் கையேந்தி வாங்கிக்குவார். அவன் 30% அவன் அனுபவிக்கணும். ஆனா தொழில்ல மாற்றம் இருக்காது. அவன் என்ன நினைச்சிருவான்னா யோகியை பார்த்த உடனே என் கஷ்டத்தை அவர் மொத்தமா வாங்கிக்கிட்டு அன்னைக்கே என்ன கோடீஸ்வரன் ஆக்கி வெளியில அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. அந்த நிமிஷமே பண்ணா இந்த உலகம் படைப்பு தத்துவமே தட்டு போயிருங்க. இப்ப நாம தவறான ஒரு கலையை பயன்படுத்தணும்னு வச்சுங்களேன், படைப்புக்கே நம்ம எதிராக போயிட்டோம்னு அர்த்தம். இப்ப இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, இவரை இந்த நிமிடம் கோடீஸ்வரன் ஆக்கலாம். ஆனா அவருடைய சூழலை பார்த்து ஆக்காம அவர் மேல இறக்கப்பட்டு நாம பிரபலம் அடையணுங்கிறதுக்காக உணர்ச்சி வசப்பட்டு நம்ம ஒரு பெரிய அதிசயத்தை நிகழ்த்தினோம்னா நமக்கு கிடைக்கப்பட்ட கலைக்கே நம்ம பெரிய துரோகம் செய்யற மாதிரி. அந்த பெரியவங்க எல்லாம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டான், சரி அவன் செய்யட்டும் அப்படின்னு காத்திருந்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வந்த சோடு கூட இல்லாம ஆக்கி விட்டுருவாங்க. இதெல்லாம் இருக்கு. அப்ப ஒரு யோகி ஆகப்பட்டவர் அதிசயம் அற்புதம்லாம் செய்யறேன் போறேங்கிறதெல்லாம் இல்லாம அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த கொடுக்கப்பட்ட ஆகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். காஞ்சி மகா பெரியவர்லாம் அலட்டிக்காம உட்கார்ந்து யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை தெளிவா கொடுத்தாரு. கண்டறிஞ்சுதான் கொடுத்தாரு. நம்மளை நம்பி வந்துட்டாங்க அவர் பார்த்து நிதானிச்சு கொடுத்தாரு. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல ஒரு மனிதன் என்பவன் கட்டுப்பாடு இல்லாதவன், ஒரு யோகி என்பவன் கட்டுப்பாடு உரியவன். கட்டுப்பாடோட தான் அவன் இருக்கணும். அது கட்டுப்பாடோட எவன் இருக்கிறானோ அப்பதான் இறைவன் அவன்கிட்ட வருவான். கட்டுப்பாடு இல்லாம எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் செய்யறேன்னா அங்க சரிப்பட்டு வராது. அங்க ஒண்ணும் நடக்காது, விஷயம் நடக்காது. அவர் வாண்டில் எது வேணாலும் செய்யலாம். அதுதான் நீங்க இத உங்களுக்கு எப்படி புரிதலை ஏற்படுத்துதுன்னு எனக்கு தெரியல. இது உண்மை தத்துவம் அதுதான். அப்ப இதுக்குள்ள அந்த நிதானத்துக்குள்ள இருந்து உங்க பிரயாணம் தொடங்கும் போது நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் என்ன கொடுத்துட்டு போறீங்கன்னா ஒரு உண்மை தன்மையை கொடுத்துட்டு போறீங்க, ஒரு நிஜமான ஒரு வாழ்க்கை தத்துவத்தை கொடுத்துட்டு போறீங்கன்னு அர்த்தம். ஒரு நல்ல செயலை ஆக்கப்பூர்வமாக இருந்து காலத்தோட சரியான நேரத்துல பயணிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். சும்மா வாங்க தேதி நேரம் காலம் கிழமை மாதம் வருடம் இதெல்லாம் சும்மாவா ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்காக உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. எல்லாமே நமக்கு தொடர்பு உரியதும் காரணத்துக்காக தான் இதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு.
இதெல்லாம் ஏதோ ஒரு நாட்களை கழிக்கிறதுக்கும் ஒரு சிஸ்டமா வச்சுக்கிட்டு நம்மளை வேலை வாங்குறதோ இல்லை நம்ம இன்னொருத்தர வேலை வாங்குறதுக்கோ இல்லை. இது எல்லாம் அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணப்பட்ட ஒரு செயல். எல்லாமே ஒரு கால கணக்குப்படிதான் நடக்குது, அப்படித்தான் இருக்கு. அதை நம்ம உணராம புதன்கிழமை பணம் கிடைச்சா என்ன, வியாழக்கிழமை பணம் கிடைச்சா என்ன, கஷ்டம் தீர்ந்தா போதும் தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா புதன்கிழமை பணம் கிடைக்கிறதுக்கும் வியாழக்கிழமை கிடைக்கிறதுக்கும் ஒரு கணக்கு இருக்கு. சில பேருக்கு புதன்கிழமை பணம் கிடைச்சா அந்த பணம் வீட்டை விட்டே போகாது. வியாழக்கிழமை பணம் கிடைச்சா அது நல்ல செயலுக்கு மட்டும்தான் பயனுள்ளதா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு டயத்துக்குள்ளேயும் ஒரு செயல் இருக்கு. இதெல்லாம் நிறைய பேருக்கு செயல் வடிவமா தெரியாது. ஏதோ அந்த நேரத்துல வைத்த வழியில பிரச்சனை தீருதா அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு. நீங்க பாத்துக்கங்க. ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு டீ சாப்பிட்டுங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரைட்டா தவம் பண்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கலாம். ஆனா இது மட்டும் நான் உங்களுக்கு உறுதியா சொல்லிடுறேன், இந்த காலகட்டத்துல இந்த நிமிஷத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த இடத்துல இருந்து ஒண்ணு நிகழும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது மூட நம்பிக்கையாகவோ இல்ல வேற செயலா இருக்காது. ஒரு யதார்த்தமா உண்மையிலேயே ஒரு குழந்தையை பெற்ற தாய் எப்படி தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ பால் ஊற்றாலோ அது போல இது உண்மையாகவே இது நிகழப்படும். ஏன்னா இந்த சூரியன் சந்திரன் எந்த தனி மனிதனும் உருவாக்கப்படலை, அதுவா தோன்றி ஒரு வேலை செய்யுது. எத்தனையோ 1000 லட்சம் மைலுக்கு அப்பாட்டு இருந்து ஒரு தாவரத்துக்கு அதோட பணியை அது கொடுக்குது. அதே மாதிரிதான் ஒரு நல்ல இயற்கையிலிருந்து ஒரு தியானத்தை பெற்றா அவங்க ஏதாவது ஒரு செயல் வடிவத்துல இந்த காலகட்டத்துல அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு அது உதவியா தான் இருக்கும். அது ஓத்தரியமா இருக்காது. அதே மாதிரி அது உங்களை ஏதோ சந்தோஷப்படுத்துறதுக்கான இருக்காது. அது பிராக்டிக்கலா இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம்.